தளவாய்புரத்தில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் தின விழா கருத்தரங்கில் மனத்துக்கண் மாசு இல வேண்டும் என்கிற தலைப்பில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் ஆற்றிய கருத்துரை. இடம் தளவாய்புரம். நாள் 17 டிசம்பர் 2025. ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுடைய இந்த ஓய்வூதியர் தின விழாவை ஆண்டுதோறும் உங்களது கடந்த கால தியாகங்களையும் எதிர்கால திட்டங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும், அதே வேளையில் வாழ்க்கைக்குரிய உடல் நலத்திற்குரிய இன்னும் கூடுதலாக நம்மை உடல் அளவிலும் மன அளவிலும் நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்க நிகழ்வாகவும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த நிகழ்வினுடைய முயற்சி என்பது பெருமிதமான பல அம்சங்களை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த பெருமிதமான அம்சங்களுக்கு தலை வணங்கி இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிற மதிப்புமிக்க மாவட்ட மாநில அளவிலான தலைவர்கள் யாவரையும் வணங்கி ஒரு நல்ல நிகழ்விற்கு மாவட்டம் முழுவதும் இருந்து வந்து கூடியிருந்து உரையாடி உறவாடி கலைந்து செல்லும் திட்டத்தோடு அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் பணிந்து வணங்கி இந்த நிகழ்வில் உங்களோடு பங்கேற்கிறோம் என்ற பெரும் மகிழ்வோடு யாம் அறிந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மனத்துக்கண் மாசில. மனத்துக்கண் மாசில என்பது குறள்பாவில் இருக்கிற ஒரு அடி. இந்த அடியை திருப்புகழில் முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்தது போல வேலுச்சாமி ஐயா எனக்கு எடுத்து கொடுத்த அடி மனத்துக்கும் மாசில என்று பேசலாம் திருக்குறள்ல என்பதாக. குறிப்பாக திருக்குறள் பற்றி உரையாடுவதற்கு எனக்கு கூடுதலாக நாட்டம் உண்டு. திருக்குறளை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்பதில் உற்சாகமும் ஊக்கமும் வருவதுண்டு. தொடர்ந்து திருக்குறள் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற திருவள்ளுவரின் மாணவன் என்கிற முறையில் இந்த தலைப்பு எனக்கு மிக பொருத்தமான தலைப்பாக இருந்தபடியால் அவர் அடியெடுத்து கொடுத்தவுடன் நான் ஒப்புக்கொண்டேன். இந்த நிகழ்விற்கு வருவதில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த நிகழ்விற்கு வருவது இந்த ஆண்டு எனக்கு 4வது முறை. 4 ஆண்டுகள் நான் வந்து பேசியிருக்கிறேன். பார்த்த முகத்தை பார்ப்பார்களா, கேட்ட செய்திகளை கேட்பார்களா, சுவைபட நான் உங்களோடு உரையாட முடியுமா என்கிற பல அச்சமும் தயக்கமும் எனக்கு இருந்த சூழலில் நீங்கள் வர வேண்டும், திருக்குறள் பற்றியான உங்களது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உரிமையோடு அன்போடு உங்கள் சார்பாக எனக்கு பணித்தது உங்களது மாவட்ட தலைவர். இந்த பெருமை மிகுந்த இந்த உணர்வோடு நான் சில கருத்துக்களை இந்த தலைப்பின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். மனத்துக்கண் மாசில என்ற தலைப்பிற்குள் புகுவதற்கு முன்பு இன்று மனது மாசுபட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று நம் முன் இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற, நம் சூழலில் இருக்கிற மனம் என்பது எவ்வளவு மாசுபட்டு இருக்கிறது என்பதும், அந்த மனதில் மாசு இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஒரு கருத்துரையாக இந்த கருத்தரங்க உரை அமைய வேண்டும் என்பது எனது வேண்டல். பெரியோர்களே, சான்றோர்களே, மனது என்று மனிதர்களுக்கு இருப்பதாக தொல்காப்பியம் சொல்கிறது. நீங்கள் அறிந்தவர்கள், கற்றவர்கள், குறிப்பாக தமிழ் வாழ்க்கை முறையில் ஊறியவர்கள், உங்களுக்கு நினைவிருக்கும் தொல்காப்பியம் சொல்கிறது,
ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவதுவே அவற்றோடு நாவே மூவறிவதுவே அவைகளோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு செவியே ஐந்தறிவதுவே அவற்றோடு கண்ணே ஆறறிவதுவே அவைகளோடு மனநே என்று மனதை மனிதர்களுக்கு 6வது அறிவாக தொல்காப்பியம், தமிழினுடைய மூத்த உலக மொழிகளில் மூத்த இலக்கணத்தை வகுத்திருக்கிற தொல்காப்பியம் இப்படி ஒரு செய்யுளை வகுத்து வைத்திருக்கிறது. இந்த செய்யுள் வழங்குகிற குறிப்பு என்ன, வழிகாட்டல் என்ன என்றால், மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கிறது. இன்று வரை உலகம் முழுவதும் உளவியலில் ஆய்வு மேற்கொண்டு உளவியலில் பெருமாய்வை எட்டிய ஆய்வுகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற உளவியல் ஆசான்கள் கூட இந்த தொல்காப்பியத்தினுடைய கருத்தை மறுப்பதற்கு இல்லை, மாற்றி சொல்வதற்கு இல்லை. அவ்வளவு ஆழமான இலக்கண குறிப்பாக தொல்காப்பியம் 6 அறிவு இருக்கிறது, 5 அறிவு எவ்வாறு இருக்கிறது, 6ஆம் அறிவு எவ்வாறு இருக்கிறது, அது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று குறிப்பாக வகுத்து சொல்லி இருக்கிறார். இந்த மனிதர்களுக்கு இருக்கிற மனன் என்கிற உறுப்பும் அதற்குள் இருக்கிற மனது என்கிற இந்த சூழலும் மாசுபட்டு இருக்கிறது. இது மாசில்லாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் ஒரு பாட்டை துவங்குகிறார். வள்ளுவர் சொல்கிற பாட்டினுடைய பொழிப்புரை என்ன கூறுகிறது? மனதுக்கள் மாசு இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் அதுதான் உலகில் இருக்கிற மிகச்சிறந்த அறம். அறமாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்னொரு பாட்டில் திருவள்ளுவர் விளக்குகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல், இவை 4ஐயும் தவிர்ப்பது அறம். அறமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அழுக்காறு கொள்ளக்கூடாது, அவா கொள்ளக்கூடாது, இன்னா சொல் செய்யக்கூடாது. இவ்வாறாக இருக்கிற வாழ்க்கையில் மனத்திற்கு அழுக்கு சேர்க்கிற, மாசு சேர்க்கிற இந்த 4ஐயும் விளக்குகிற வேலையை செய்வீர்கள் என்றால் அது அறம் வழிபட்ட வாழ்க்கையாக அமையும் என்பது திருவள்ளுவரினுடைய கூற்று. இந்த கூற்றினுடைய குறிப்பான புள்ளியாக திருவள்ளுவர் சொல்கிற அறம் வளர்ப்பதற்கு, அறம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு செய்ய வேண்டியது என்ன என்றால், மனத்திற்கண் மாசு இல்லாமல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் எல்லா அறங்களை விடவும் உயர்ந்த அறத்தை கடைபிடிக்கிறார் என்று பொருள். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். இந்த பாட்டை நம்ம இன்னைக்கு ஒரு பேசு பொருளா எடுத்துக்கிறோம் என்பதுதான் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய குறிப்பான செய்தியா நான் நினைக்கிறேன். இந்த பாட்டுல இவ்வளவு நுட்பமா நம்ம பேச வேண்டியிருக்கு, நம்ம கூட்டத்துல உட்கார்ந்து இந்த பாடலை விவாதிக்க வேண்டியிருக்கு என்பது முக்கியமானது. நீங்க ஒரு 30-35 ஆண்டு காலமாக இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருமே ஒரு 30-35 ஆண்டு காலமாக உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற விளைவு என்ன, நீங்க செய்து வைத்த மாற்றம் என்ன என்றால், நீங்க வேலைக்கு சேர்ந்த போது இந்த சமூகத்தில் இருக்கிற உங்கள் கண்முன் இருக்கிற உங்கள் வகுப்பில் படிக்கிற ஒவ்வொரு மாணவனையும் இந்த சமூகத்திற்கு உரியவனாக, சமூகத்தில் வாழ்பவனாக, சமூகத்தை ஒருபடி உயர்த்துவனாக மாற்ற வேண்டும் என்கிற உறுதியோடு உங்கள் வேலையை துவங்கி இருப்பீர்கள். அப்படித்தான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வகுப்பறையில் இருந்த ஒவ்வொரு மாணவரையும் உயர்த்த வேண்டும், உயர்வாக மாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையோடு உறுதியோடு உங்கள் வேலையை 30 ஆண்டு காலம் செய்திருப்பீர்கள். அவ்வாறான உறுதியோடு துவங்கி இருப்பீர்கள். இதில் யாருக்கும் கருத்து மாறுபாடு இருக்காது. ஆனால் 30 ஆண்டு காலம் நீங்க செய்த பணி, 35 ஆண்டு காலம் நீங்க செய்து வந்த வேலை இன்று இந்த சமூகத்தில் என்னவாக இருக்கிறது, இந்த சமூகத்தில் தற்போது இருக்கிற மாணவர்கள் மாணாக்கர்கள் என்னவாக இருக்கிறார்கள், இந்த சமூகத்தினுடைய எதிர்கால போக்கு என்னவாக இருக்க வேண்டும், இருக்க போகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மிகுந்த அச்சமும் மிகுந்த சிதைவுற்ற சமூகமாக உருவாகிவிடுமோ என்கிற பதற்றமும் எனக்கு ஏற்படுகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த பதற்றம் உங்களுக்கும் ஏற்படும். இன்று சராசரியாக உறங்குகிற நேரம் ஒரு மனிதனுக்கு சராசரியாக மதுரை, சென்னை போன்ற பெருநகரங்களில் சராசரியாக உறங்குகிற நேரம் 11 மணி ஆகிறது. இரவு 11 மணி. இரவு 11 மணி வரை என்ன செய்கிறார்கள் என்றால், அவருடைய தொழிற்சங்கம் நடத்துவது பற்றி பேசுகிறார்களா, கருத்தரங்கம் பற்றி பேசுகிறார்களா, அல்லது எந்த உணவை உடலுக்கு உகந்த உணவாக மாற்றிக்கொள்வது என்பது பற்றி பேசுகிறார்களா என்றால் இல்லை. தன்னையும் தன் உடலையும் தன் சமூகத்தையும் கணக்கில் கொள்ளாமல் முழுவதும் கேளிக்கையில் ஈடுபடக்கூடிய
ஊடகங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார், செல்போன்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார், தன் கனவையும் கற்பனைகளையும் சிதைத்துக் கொள்கிற வேலையில் ஈடுபடுகிற கூட்டமாக இன்றைய சமூகம் இருக்கிறது. நீங்கள் பணியில் இருந்தபோது இந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இன்று இருக்கிற சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீங்கள் இந்த சமூகத்திலிருந்து விடுதலை பெறும்போது, இந்த சமூகத்திலிருந்து ஓய்வு பெறும்போது உங்கள் முன் இருக்கிற சமூகம் என்னவாக இருக்கிறது என்கிற அச்சத்தை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த தலைப்பின் வழியாக சில கருத்துக்களை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்று உங்கள் பணிகளிலிருந்து ஓய்வு பெற வேண்டும், ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள், அதை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிற போது இன்னொரு அதி முக்கியமான இன்றியமையாத பொறுப்பு உங்களை அழைக்கிறது. அது என்ன பொறுப்பு? இந்த சமூகம் சிதைந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் ஊடகங்களில் தன் வாழ்வையும் கனவையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாணவன் கையிலும், ஒவ்வொரு இளையோர் கையிலும், ஒவ்வொரு பெற்றோர் கையிலும் கூட தன் வாழ்வை சிதைக்கும்படியான சிக்கலான ஒரு கருவி இருக்கிறது. அவர்கள் சூழல், அவர்கள் கிடைக்கிற புத்தகம் எதுவும் இன்று உருப்படியானதாக இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது இந்த கருத்தரங்கத்தின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த சிதைவில் இருந்து இந்த சமூகத்தை எவ்வாறு மீட்பது என்பது உங்கள் முன் இருக்கிற கடமை. இந்த சமூகம் உங்கள் முன் கேட்கிற கேள்வி, இந்த சமூகம் உங்கள் முன் வைக்கிற கருத்து, தேவை, வேண்டுகோள் என்னவென்றால், சிதைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சமூகத்தை ஓய்வு பெற்றிருக்கிற நீங்கள் உங்கள் அனுபவத்தின் வாயிலாக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான். அதற்காகத்தான் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பாக இருப்பது மனதிற்கண் மாசு இல்லாமல் இருப்பது என்பது. எனக்கு நினைவிருக்கிறது, எனக்கு இப்போது 40க்கு மேல் வயதாகிறது. நான் சிறு வயதாக இருந்தபோது என் தந்தையார் என்னை இரவு நேரங்களில், திருவிழாக்களில் இலக்கிய கூட்டங்களுக்கு அழைத்து செல்வது வழக்கம். இலக்கிய கூட்டங்களுக்கு அழைத்து செல்வார். நான் இன்று உங்கள் முன் பேசுவதற்கும் தயக்கமில்லாமல் உரையாடுவதற்கும் மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமான வாய்ப்பு, என் சிறு வயதில் என் தந்தையாரோடு பல இலக்கிய கூட்டங்களுக்கு மாலை நேரங்களில் சென்ற நினைவு எனக்கு இருக்கிறது. எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது இலக்கிய கூட்டங்களில் இருக்கிற பேர் ஆளுமைகள் தான். சில சான்றுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். முன்பெல்லாம் நான் சிறு வயதாக இருந்த போது பட்டிமன்றங்கள் நடக்கும், வழக்காடு மன்றங்கள் நடக்கும். ஒரு தலைப்பு, ராஜபாளையத்தில் ஒரு தலைப்பு. இப்போது காலம் சென்ற தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் பேசுறாங்க. தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறளில் காமத்துப்பால் குற்றமே என்று ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார். திருக்குறளில் காமத்துப்பால் குற்றமே என்று ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு. ஒரு அம்மா அந்த வழக்கை மறுக்கிறாங்க. இப்படி ஒரு தலைப்பை, இப்படி ஒரு அற்புதமான இலக்கிய விவாதத்தை இன்னைக்கு எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலை. உங்க முன்னால இருக்கிற உங்க பேர பிள்ளைங்க, உங்கள்ட்ட படிச்சவங்க எல்லாம் அப்புறம், உங்க வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைங்கிட்ட திருக்குறள் பற்றி நெல்லைக்கண்ணன் பேசிய அந்த எனக்கு அப்படி நினைவு இருக்கிற அந்த உரையாடலை ஒரு பகுதியாவது இன்னைக்கு பேச முடியுமா? நேற்றைக்கு நான் நண்பர்களோடு பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்த உரையாடல 1 மணி நேரம் யாரும் உட்கார்ந்து பேசுறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. இன்னொரு நுட்பமா சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு நினைவு தான். இப்படி ஒரு வழக்காடு மன்றம் போல குன்றக்குடி தவத்திரு அடிகளார் பேசுவார். வழக்காடு மன்றம், அவருடைய பட்டிமன்ற தலைப்புகள்லாம் பிரமாதமா இருக்கும். மதுரையில் ஒரு தலைப்பு, இந்த சமூகம் நிறைவாக வாழ்வதற்கு எந்த கோட்பாடு உதவும், இதான் தலைப்பு. எந்த கோட்பாடு சமூகம் நிறைவாக வாழ வேண்டும், அதற்கு உதவுகிற கோட்பாடு என்ன என்றால், முதல் கோட்பாடு காந்தியம், 2வது கோட்பாடு வள்ளுவம், 3வது கோட்பாடு மார்க்சியம். இப்படி மூணு கோட்பாடுகளை 3 கோட்பாடுகளுக்கு அணுக்கி 3ஆக வைத்து 6 மணிக்கு துவங்குகிற பட்டிமன்றம் மறுநாள் காலையில 6 மணிக்கு முடியும். அடிகளாருடைய தலைமையில் பட்டிமன்றம் நடக்கும். மதுரை வீதிகள்ல, சிவகாசியில, ராஜபாளையத்தில், பல இடங்கள் நடக்கும். இப்படி பட்டிமன்றங்கள்ல விடிய 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 அறிஞர்களுடைய விவாதமும் தமிழ் செழுமையோ தமிழ் இலக்கணங்களும் வந்து விழுகிற மாதிரி ஒரு சமூகத்தில் நாம எல்லாரும் வாழ்ந்துருக்கோம். அதுல 2 அணியை மட்டும் தேர்வு செய்வாரு அடிகளார். அதுல ஒரு அணிய கடைசியா பேச சொல்வாரு. அப்படி பேசி முடிக்கிற போது, இந்த உலகம் உய்வதற்கு, நிறைவாக வாழ்வதற்கு அப்படின்னு பெரும்பாலும்
அறிஞர்களுடைய விவாதத்தை கேட்டுட்டு அடிகளார் கொடுக்கிற தீர்ப்பு என்னவா இருக்கு தெரியுமா? மார்க்சியம் தான் அப்படின்னு சொல்லுவார். அடிகளாருக்கு மார்க்சியத்துக்கு மேல ஒரு பெரிய மரியாதை உண்டுங்கிறதால தலைப்பை சொல்லியிருப்பாருனா கூட, நான் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்ன என்றால், இப்படியான விவாதங்கள் நடப்பதற்குரிய, உரையாடல் நடப்பதற்குரிய எந்த களமும் இப்ப நம்ம முன்னால இல்லை. இனி ஒரு 100 ஆண்டு கழித்து உங்களுடைய அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் அந்த அமைப்பினுடைய விழாவில் என்னை போல் ஒருவன் வந்து குரலை பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு இடத்துலதான் நம்ம இன்னைக்கு இந்த ஓய்வூதிய தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்க இருந்து கிளம்பி போற போது இந்த சமூகத்தினுடைய நிலையை இப்படியே விட்டுட்டு போறதா, அதை இன்னும் நீட்டிச்சுட்டு போறதா, இந்த சிதைவிலிருந்து இந்த சமூகத்தை மீட்பதற்கு ஏதாவது செஞ்சுட்டு போறதா என்பதை நீங்க முடிவெடுக்கணும் என்பதுதான் என் உரையினுடைய சாரமே. அதை தான் திருக்குறள் வழியா நான் சொல்ல விரும்புறேன். இப்படியான ஒரு வாசிப்பு இல்லை. மனது முழுவதும் அழுக்காய் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால் வாசிக்கல. ஒரு வாசிப்பு எதெல்லாம் வாசிச்சிருக்காங்க சமூகத்துல. இறையனார் ஒரு பாடல், குறுந்தொகையில 2வது பாட்டு, இறையனார் எழுதின பாட்டு பலரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெண்களுக்கு கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையான்னு சிவாஜி கணேசன் நடித்த படத்துல, திருவிளையாடல் திரைப்படத்துல வந்த பாட்டு அது. அப்படி ஒரு பாட்டை, பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, அப்படி ஒரு பாட்டு வருது இல்ல. இப்படி ஒரு பாட்டை விவாதிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கவிஞன் இருக்கானா? அப்படி ஒரு வாசிப்பு இருக்கா? இப்படி வாசிப்பு இல்லாததான் மனதுக்கண் மாசு சேர்றதுக்கான காரணமா இருக்கு. சான்றோர்களே நான் சொல்றதுக்காக சொல்லல. நம் முன்னால் இருக்கிற சிக்கல் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய முன்னால் பேசிய தோழர் பேசினாங்க மேதினத்தினுடைய வரலாறு. மேதினத்தினுடைய வரலாறு எத்தனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கோம்? மேதினத்தினுடைய வரலாறு வகுப்பறையில சொல்லித்தர முடியாது. வகுப்பறைக்கு ஒரு திட்டம் இருக்கு, வகுப்பறைக்கு ஒரு பாட நோக்கம் இருக்கு, அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்த வழிகாட்டலும் வகுப்பறையில் இருக்கு. இதற்குள்ள இருந்து நீங்க ஒரு மேதின வரலாறை, ஒரு சான்றோர்களுடைய வரலாறு, தொழிற்சங்க வரலாறு, உழைப்பின் மகத்துவத்தை, 3-8 மணி நேரமாக உழைப்பை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாளை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்க சொல்லித்தர முடியாது. ஆனா வகுப்பறைக்கு வெளியில் பேசுவதற்கான வாசிப்பை இந்த சமூகம் முற்றிலுமாக இழந்து நிற்கிற போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் மனத்துக்கண் மாசியலர் என்பது குறித்த உரையாடலினுடைய அவசியமும் செயலும். இந்த செயலை நம்ம எங்கிருந்து தொடங்குறது என்பதை நீங்கள் உங்க மனசுக்குள்ள ஏற்றிட்டு போகணும். இங்க வந்தோம், ஆண்டாண்டு காலம் நம்ம கூடுகிற போது இங்க இந்த கூட்டத்தின் வழியாக நம்ம எடுத்துக்கிறது என்ன? முற்றிலும் நம்முடைய ஓய்வூதியத்தினுடைய பணிப்பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு உரிய உரிமைகள் முழுமையாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றாலும் உங்கள் முன் இருக்கிற சிதைத்து கொண்டிருக்கிற, சிதைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற, தீவிரமான வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சிதைவு பெற்றிருக்கிற சமூகத்திற்கு நீங்கள் இந்த சமூகத்தை அப்படியே விட்டு செல்ல போகிறீர்களா, அல்லது இந்த சமூகத்திற்குள் வேற ஏதாவது செய்வதற்கு உங்களால் வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் நான் உங்கள் முன்னால் வைக்கிற கேள்வி. இந்த கருத்தரங்கத்தின் வழியாக நான் சொல்வது அதுதான். மனதிற்கு எதெல்லாம் மாசாக இருக்கிறது என்பதை நாம் நீக்க வேண்டும், நாம் நீக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு நாம் நீக்கியவற்றை இவ்வாறெல்லாம் நீக்க வேண்டும், இவ்வாறெல்லாம் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும். இந்த 2 பணிகளையும் நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் இன்று உணர வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். மனதிற்குள் இருக்கிற மாசை அகற்றுவதற்கு வாசிப்பு எளிய வழி. புத்தகங்கள் வாசிப்பது, நல்ல இலக்கியங்களை வாசிப்பது. 1000 இலக்கியங்கள் கொட்டி கிடக்கின்றன. தமிழ் இலக்கியத்தில் செம்மொழியை என்று தமிழை போற்றுகிறோம், நீதி நூல்கள் இருக்கின்றன. தமிழ் போல் ஒரு மொழி இல்லை என்று பல கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள், தமிழிலும் பிற மொழிகளிலும். இவ்வளவு இருந்தாலும் இன்று ஒரு வாசிப்பு என்கிற உற்சாகமான வேலையை நாம் எவ்வாறு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை தூசி தட்டி புதுப்பிக்க வேண்டிய தேவை இன்று நம் முன் இருக்கிறது. இது மனதில் இருக்கிற மாசினை விளக்குகிற வேலை. ஒரு மனிதனோடு எவ்வளவு உறவாடுகிறோம், இன்று எவ்வளவு உறவாடுகிறோம் என்று ஒரு கேள்வியை நான் உங்கள் முன் கேட்க விரும்புகிறேன். உறவாடல் எவ்வாறு இருக்கிறது? ஒருவரோடு நாம் எவ்வாறு உறவாடி கொண்டிருக்கிறோம் என்றால், உறவாடுவதில் உண்மை தன்மை இல்லை. தேவை என்பதுதான் உறவாடலினுடைய முதன்மை நோக்கமாக இன்று இருக்கிறது.
உண்மைத்தன்மையோடு இருக்கிற உறவாடலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தேவையின் பார்ப்பட்டு இருக்கிற உறவாடலை கைவிட வேண்டியிருக்கிறது. உண்மைத்தன்மையோடு உறவாட வேண்டும் என்பதுதான் மனதிற்குள் இருக்கிற மாசினை நீக்குவதற்கான வழி. ஒரு இடத்தில் திருவள்ளுவர் விளக்குகிறார், இந்த உலகில் நன்றாக வாழ்பவன் வானுலகில் தெய்வத்திற்கு ஒப்பாக வைக்கப்படும். இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் கடைசி குறள் அது. இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்கிறவன் வானுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது அந்த குறள்பா. இந்த குறள்பா சொல்வது என்ன? நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அறத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் அறத்தோடு வாழ வேண்டும் என்றால் மனத்துக்கண் மாசில்லாமல் வாழ வேண்டும். அறத்தோடு வாழ்வதற்கு, வாழ்வாங்கு வாழ்வதற்கு யார் விளைகிறார்களோ, யார் எண்ணுகிறார்களோ, யார் முனைகிறார்களோ அவர்தான் வானுரையில் செல்கிற போது இறைக்கு ஒப்பாக, தெய்வத்திற்கு ஒப்பாக வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் அறிவிக்கிறார். நீங்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று உங்கள் அமைப்பில் இருக்கிற ஒரு முதியவர் முன்னோடி உங்களுக்கு விளக்கினார்கள். நீங்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும். 100 ஆண்டு வாழ்வதற்குள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதாக அந்த 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். வாழ்வாங்கு வாழ்வது என்பது என்ன? வாழ்வாங்கு வாழ்வது என்பது மனத்துக்கண் மாசு நீங்கி வாழ்வது, அறம் போற்றி வாழ்வது, அறத்தில் நின்று வாழ்வது. அப்படியான அறத்தில் நின்று வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன என்பதை நாம் பேசுகிறோம். கற்றுக் கொடுக்க வேண்டியது என்பது மனத்துக்கண் மாசில்லாமல் வாழ்வதற்கு வாசிப்பு முக்கியமானது. கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் எதை கற்றுக்கொண்டு மனத்துக்கண் மாசில்லாமல் வாழப் போகிறோம் என்பது மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஒரு குறள் சொல்கிறேன், இந்த குறளோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு குறள் சொல்கிறேன், தொட்டனை தூரும் மலர்கேணி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரும்பாலும் பாடத்துல இருக்கு. தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு. இல்ல, இந்த குறளுடைய நேரடியான பொழிப்புரை என்ன அப்படின்னா, தொட்டு எடுத்து தோண்ட தண்ணி வர்றது மாதிரி, மணற்கேணியில தண்ணி வர்றது மாதிரி கற்க அறிவு வரும் என்பதாக வள்ளுவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கு. நீங்க பால் மரத்தை அறுத்தீங்கன்னா அறுக்க பால் வரும். பனை மரத்தை அறுத்தீங்கன்னா அறுக்க கல் வரும். ஆனா அதே போல மணற்கேணியை நீங்க தோண்டினாலும் தோண்ட தண்ணி வரும். ஏன் பால் மரத்தையோ அல்லது பனைமரத்தையோ இன்ன பிற அறுக்கக்கூடிய சுரக்கக்கூடிய வேற ஒண்ண ஒப்பிடாம வள்ளுவரைய மணற்கேணியை ஒப்பிடுறாரு? மிக முக்கியமான கருத்து. நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் சலசலப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். நான் பேசுறது உங்களுக்கு உடன்பாடு இல்லாத கருத்தாவோ அல்லது இதை விட முக்கியமான கருத்து உங்களுக்கு பேசுறதா இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுற போது உங்கள்கிட்ட பேசுறதுக்காக ஒரு 15 நாள் 20 நாள் தயார் பண்ணி அதற்காக ஏற்பாடோட 3 மணி நேரம் பயணம் பண்ணி 3 மணி நேரம் மறுபடியும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து உங்கள்கிட்ட பேசுறதுனால நான் பேசும்போது நீங்க பேசுறது முறையா இருக்காது. சரி, நம்ம பாட்டுக்கு வருவோம். தொட்டனை தூரும் மணற்கேணிங்கிற பாட்டுல அந்த செய்யுள்ள ஏன் வள்ளுவர் வேறு ஒரு சுரப்பை சொல்லல, சுரக்கிற வேற ஒண்ண ஏன் சொல்லல, மணற்கேணியை ஏன் சொல்றாரு? நான் சொல்றேன், மணற்கேணிய ஏன் சொல்றாரு அப்படிங்கிற நுட்பத்தை. மணற்கேணிய ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதுதான் ஆசிரியருக்காக சொல்லப்பட்டது. ஆசிரியருக்காக சொல்லப்பட்டது அதுதான். மிக வியந்து 100 முறையா அந்த பாட்டு நான் வியந்து படிச்சிருக்கேன். பால் மரத்தை, ரப்பர் பால் மரத்தை அறுத்தா ரப்பர் பால் வரும்னு தெரியும். ரப்பர் பால் மரத்தை அறுத்தா ரப்பர் பால் வருங்கிறது தெரியும், நமக்கு தெரியும். பனைமரத்தை அறுத்தா பனைமர கல் வருங்கிறது நமக்கு தெரியும். இதை அறுத்தா இதுதான் வரும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இதை அறுத்தா, இதை தோன்றுனா இதை விட மேன்மையாக ஒன்று வரும் என்பது மணலுக்கும் தண்ணிக்கு சம்பந்தம் இல்லை. மணலுக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் இல்லாத நிலையில இருந்து நீ மணலை தோண்டினால் தண்ணீர் உள்ளிருந்து ஊற்றி எடுக்குங்கிற ஓமை ஏன் சொல்றாருன்னா,
ஒருத்தரை பார்க்கிற போது அவன் இனத்தால வேறுபட்டவனா இருப்பான், அவன் மொழியால வேற ஆளா இருப்பான், மதத்தால வேற ஆளா இருப்பான். அவன் எப்படியா இருந்தாலும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு உள்ள இருக்கும். அதுக்குதான் கல்வி, அதுதான் கல்வி. நீங்க பணமரத்தை அறுத்தீங்கன்னா பணம் சார்ந்த பொருள் வரும் என்பது தர்க்கமா பொருந்தும். ஆனா எனக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத என்னை நீங்க தோண்டி பார்க்கும் போதுதான் தெரியும். உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க தோண்டி பார்க்கும் போதுதான் தெரியும். நீங்க தோட்டத்தை கடந்து, ஒரு மனிதனுடைய மேலோட்டத்தை கடந்து, ஒரு மனிதனுடைய தோட்டத்தை கடந்து, ஒரு மனிதனுடைய வெளிப்பாடை கடந்து ஆழமாக தோன்றுகிற போது அதற்குள் இருந்து சுரத்திற்கு பெயர் தான் அறிவும் கல்வியும் என்பதற்காக பொருத்தமில்லாத முரண்பட்ட இரண்டு சொற்களை உவமையாக வைக்கிறார் வள்ளுவர். தொட்டனைக்கு ஒரு மணற்கை நீங்க பாட்டுக்குள்ள நீங்க நுட்பமா படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த அர்த்தம் இருக்கு, இந்த பொருள் இருக்கு. ஒரு மாணவனை நீங்க பாப்பீங்க, அந்த மாணவன் படிக்க மாட்டான்னு கூட உங்களுக்கு தோணலாம். அவன் இந்த சமூகத்திலிருந்து வரான்னு தோணலாம், இந்த மதம் பேசுறான்னு தோணலாம், இந்த சாதியில இருக்கிறன்னு தோணலாம், இந்த மொழி அவனுக்கு புரியாதுன்னு உங்களுக்கு தோணலாம், எப்படி வேணாலும் தோணி இருக்கலாம். ஆனா வகுப்பு நிறைவுல அந்த மாணவனுக்குள்ள இருக்கிற அறிவானது பொங்கி எழுதுறதை நீங்க பார்த்து வியந்திருப்பீங்க. இவனுக்குள்ளேயா இப்படி இருந்தது என்று நீங்க பார்த்து பிரமிச்சிருப்பீங்க. இப்படியான ஒப்புமைய நீங்க வேற ஒரு மரத்தோட பார்க்க முடியாது, வேற ஒரு நிலத்தோட பார்க்க முடியாது. எனவே கல்விக்குள்ள இருக்கிற மாசை நீக்குகிற முயற்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நீங்க தோன்றுவதற்கு தோற்றத்தை காணாதவராக, வெளியில் தெரிகிற வெளிப்பாடுகளை புறக்கணிப்பவராக, உள்ளே சென்று ஆழ்ந்து பார்க்கிற பார்வை உள்ளவராக மாற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு உவமையை வள்ளுவர் இந்த குறளில் வைத்திருக்கிறார் என்பது அந்த குறளுக்குள்ள இருக்கிற நுட்பம். இதுதான் மாசு இல்லாம பாக்குறது. நீங்க மாசோட பாத்தீங்கன்னா வெளியில் தெரிகிற மண், இந்த மண்ணா இவ்வளவு சூடா இருக்கிற மண்ணா, இவ்வளவு கனமா இருக்கிற மண்ணா ஈரப்பதத்தை உள்ள வச்சிருக்க போது, இப்படி இருக்கிற மண்ணா உள்ளுக்குள்ள தண்ணி வச்சிருக்க போது என்பதாக நமக்கு தோன்றக்கூடும். நீங்க ரப்பர் மரத்தை பார்த்த உடனே இந்த மரத்துல ரப்பர் பால் வரலாம்னு நினைப்பீங்க. பனைமரத்தை பார்த்த உடனே பணம் கல் அதுல இருந்து வரலாம்னு நினைப்பீங்க. மாம்பழத்தை அறுத்தா பால் வரலாம்னு நினைப்பீங்க. எந்த மரத்தை, எந்த செடியை, எந்த பொருளை பார்த்தாலும் அதை அறுத்தீங்கன்னா அதற்குள் இருந்து அதற்குரிய பொருள் வரலாம் என்பது இயல்பு. ஆனால் மண்ணுக்குள் இருந்து வெப்பமாக இருக்கிற, தூளாக இருக்கிற மண்ணுக்குள் இருந்து அதற்கு சற்றும் பொருத்தமில்லாத நீரும் ஈரமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான ஒரு வாய்ப்பு கல்விக்குள் இருக்கிறது என்பதுதான் இந்த உவமையினுடைய ஆழத்தில் வள்ளுவர் வைத்திருக்கிற கருத்து. இந்த கருத்தின் சாரத்தை உருவாக்கி கொண்டு இந்த சமூகத்தின் இன்றைய நிலையை நாம் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒரு மனிதனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை தோற்றம் கடந்து நான் நிறைய பேச முடியும். இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல் நிகழ்வு அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேச முடியும். நிறைய பேசியிருப்பீங்க, நீங்க வேற வேற இடங்கள்ல பேசியிருப்பீங்க. இந்த தலைப்புக்கு, இந்த கருத்தரத்துக்கு பொருந்தாதனால சில குறிப்பான பகுதிகளை மட்டும் நான் பேசுறேன். ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது ஆழமாக பார்க்கிற பார்வையற்றவர்களாக இன்று சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தில் நாமும் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் இவ்வாறு சமூக போக்கிலே தொடர்ந்தோம் என்றால் இந்த தொடர்ச்சி என்பது நம்மை மாசு உள்ளவர்களாகவே தொடரச் செய்யும். நாம் மாசு உடையவர்களாகவே இருப்போம். இந்த மாசினை நீக்குவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், தோற்றத்தை பார்த்து மதிப்பீடு செய்வது இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை பார்த்து மதிப்பீடு செய்வது என்பது இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அறிவும் கல்வியும் ஞானமும் எவ்வாறாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி யாருக்கும் தெரியாது என்கிற வள்ளுவத்தினுடைய கூற்றினை நாம் சாரமாக வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும். ஏன் இந்த கருத்தை இங்க சொல்றேன்னா, இந்த சமூகம் சிதைவாக இருக்கிறது என்று கருதி கொண்டு, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நீங்கள் சமூகத்திற்குள் இறங்கி வேலை செய்யலாம் என்று நினைக்கிற போது இதெல்லாம் சரியா வருமா? பூரா பேர் கையிலையும் போட்டிருக்கு, இவனை எங்கிட்டு திருத்துறது என்று தோற்றத்தை பார்த்து மதிப்பீடு செய்வது கற்றோருக்கு கற்பிப்போருக்கு அழகல்ல என்பதை இந்த பாடல் வழியாக வள்ளுவர் விளக்குகிறார். நீங்கள் தோற்றத்தை புறக்கணித்து விட்டு, தோற்றம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அவற்றை கடந்து விட்டு நீங்கள் ஆழமாக தேடுவீர்கள் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் மேம்படுவதற்கான வாய்ப்பை அவன் அளவில் பொதித்து வைத்திருக்கிறான் என்கிற பேருண்மையை நாம் பார்க்க முடியும். அந்த பார்வையின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடு அமையும் என்றால்
அதுதான் மனத்துக்கண் மாசு அற்ற நிலை. அதுதான் அறம் பூத்து குலுங்குகிற நிலை. அறமும் மாசற்ற நிலையும் உங்களுக்கு அமையும் என்றால் நீங்கள் எவ்வாறு இருப்பீர்கள்? அன்பானவர்களாக இருப்பீர்கள், அன்பு மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். அன்புதான் சமூகத்தை வழிநடத்துவதற்கு முதன்மையாக இருப்பது. அன்புடைமை என்று ஒரு தனி அதிகாரம் இருக்கிறது. எனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒவ்வொரு குரல்லையும் நாம ஒரு நாள் பேச முடியும். 1330 குரல்பாக்களையும் பேச முடியும். ஒரு நெறி நூல். வள்ளுவர் என்பது என் வாழ்க்கைக்குரிய நெறி நூல். வள்ளுவத்தில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை, அவ்வளவு சொல்ல முடியும். வாழ்க்கைக்குமான நூல் அது. மணிக்கணக்கா பேச முடியும். சில குறிப்பான செய்திகளை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அன்பு பற்றி சொல்ற போது ஒரு இடத்துல சொல்றாரு, அன்பு பற்றி சொல்ற போது வள்ளுவர் சொல்ற ஒரு இடத்துல, நீ ஒருத்தரோட இணக்கமா இருக்கிறதுக்கு அன்பு உரியது, முரண்படுறதுக்கு சண்டை போடுறதுக்கு அன்பு உரியது. இவர் சொல்ற ஒரு நுட்பமான குரல் இது. அறம் போற்றுவதற்கும் அன்பு துணை, மரம் போற்றுவதற்கும் அன்பு துணை அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டை பொதுவா என்ன பொழிப்புரை படிச்சு வச்சிருக்கோமோ, இது ஒரு நுட்பமான பாட்டு. இந்த பாட்டோட நான் முடிச்சிடுறேன். ஒரு நுட்பமான பாட்டு இது. அன்பா இருக்கிறதுக்கும் அறமா இருக்கிறதுக்கும் நீங்க அன்பை துணைக்கு வச்சுக்கலாம், சண்டை போடுறதுக்கும் அன்பை துணைக்கு வச்சுக்கலாம்னு ஒரு சொல்ல முடியுமா? ரெண்டு வேற. அன்பா இருக்கிறது என்பது ஒரு நிலை, சண்டை போடுறதுங்கிறது இன்னொரு நிலை. அன்பா இருப்பதற்கும் சண்டை போடுறதுக்குமே, அறமா இருக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்குமே அன்பு துணையா இருக்குமா? இருக்கும். மருத்துவத்துக்கு வர்ற போது எனக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ரொம்ப ஊக்கமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நிலைக்கணும்னு கேட்கிறாங்க. மருத்துவத்துக்கு வரபோது நீங்களே கூட கேட்கலாம், எனக்கு நல்லா இருக்கேன், இது தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீ நல்லா தூங்குங்க, உங்களுடைய ஆரோக்கியம் நிலைக்கும் என்று ஒரு கருத்து சொல்றேன். ஒருத்தர் பல்வலியோட வராங்க, அல்லது மூட்டு வலியோட வராங்க, அல்லது இடுப்பு வலியோட செரிமான சிக்கலோட வராங்க. அப்படி இருந்தா கூட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க நலம் நிலை பெறுவதற்கும் தூக்கம், நோய் தீர்வதற்கும் தூக்கம். இதுல என்ன பொருள் இருக்கு? நலம் நிலை பெறுவதற்கு தூக்கம், நோய் தீர்வதற்கு தூக்கம். அப்படின்னு பொருத்தி புரிஞ்சு கொள்ள முடியல. இதே மாதிரி பார்க்க சொல்றாரு. அன்பு நிலை பெறுவதற்கு, அன்பானது அறம் நிலை பெறுவதற்கும் உதவும், மரம் காணாம போறதுக்கும் உதவும். மரம் என்பது, வீரம் என்பது, முரண்பாடு என்பது நிலைக்க வேண்டியது அல்ல, அது தனிய வேண்டியது, அது தனிவாக இருக்க வேண்டியது. சீற்றம் என்பது சமூகத்தில் தனிவாக இருக்க வேண்டியது. சீற்றத்தை தணிப்பதற்கும் அறத்தை நிலைநாட்டுவதற்கும் அன்பு போதுமாக இருக்கிறது, துணையாக இருக்கிறது என்பதை அந்த பாட்டில் வள்ளுவர் விளக்கினார். இவ்வாறாக இந்த விளக்கங்கள் வழியாக நம்ம கற்றுக்கொள்வது, இந்த நுட்பங்கள் வழியாக நம்ம கற்றுக்கொள்வது ஒரே ஒரு செய்தி தான். உங்க முன்னால் இருக்கிற சமூகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்கிற கருத்தை உங்கள் சிந்தையில் இன்று வாங்கி செல்ல வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். அந்த வகையில மனத்துக்கண் மாசில்லாத வாழ்க்கை என்பது அறம் போற்றுகிற வாழ்க்கை. அந்த அறம் போற்றுகிற வாழ்க்கையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு மிகச்சிறந்த வழிமுறை வாசிப்பு. இலக்கியங்களை, சமூக வரலாறுகளை, இந்த நாட்டில் வழக்கொழிந்திருக்கிற நல்ல இலக்கணங்களை, வழக்கில் இருக்கிற சமூக போக்குகளை வாசிக்கும் நபராக நீங்கள் மாறுவதும், அதனை பிறருக்கு கற்பிக்கும் நபராக நீங்கள் மாறுவதும் இன்றைய தேவையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் ஓய்வு பெறவில்லை, உண்மையிலேயே நீங்கள் ஓய்வு பெற்றதாக ஆகாது. ஏனென்றால் நீங்கள் இப்படியே இந்த சமூகத்தை விட்டு செல்வீர்கள் என்றால் இன்னும் 30 ஆண்டுகளில் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, எரிப்பதற்கு மின்சாரம் இருக்காது, சுவாசிப்பதற்கு காற்று இருக்காது. இவை எல்லாம் இருக்கும் என்றால் பெரும் பணம் செலவு செய்து பெறுவையாக இருக்கும். இந்த நிலையில் இந்த சமூகத்தை விட்டு செல்வதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று நான் கருதுகிறேன். உங்களது விருப்பம் சமூகத்தை மீட்க வேண்டும் என்பதாக மாறும் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு மாறும் என்றால் நீங்க கையில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஆயுதம், குறிப்பேடு, உங்கள் மனதிற்கண் மாசு இல்லாமல் இருப்பது. உங்கள் மனதிற்கண் மாசினை
நீக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முறையான வாசிப்பு, அனைவரோடும் அன்பாக இருப்பது, நீங்கள் வாசித்ததையும் கற்றுக்கொண்டதையும் அன்பின் வாயிலாக பிறருக்கு பகிர்ந்தளிப்பது என்பதாக இருக்க வேண்டும், அமைய வேண்டும். இந்த வகையில் உங்களது இந்த கூடுகை என்பது, இந்த கருத்தரங்கம் என்பது, இந்த ஓய்வு ஊதியர் நாள் என்பது முழுமையாக வெற்றி பெற வேண்டும். இந்த கருத்தரங்கத்தினுடைய நாளினுடைய முத்தாய்ப்பு கருத்தாக நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய மனத்துக்கண் மாசில ஆதல், மாசு இல்லாமல் ஆதல் என்கிற கருத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் பகுதி முழுவதும் உங்கள் மாணாக்கருக்கும் உங்கள் சமூக உறுப்பினருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் யாவருக்கும் மெய்நிலையாக நிறைவதாக நன்றி.